Hello viewers, welcome to my channel Tarun Tamil Gaming Minecraft Survival Series Season 1 Episode 3 தான் இது. ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீஸ்பன் ப்ளேஸ் செக் பண்ணிக்கிறேன். பொருட்கள் தேவைப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சேண்ட் எடுக்கலாமா இல்லை கேவுக்கு போகலாமா? ஏன்னா சேண்ட் எடுத்தால் தான் கிளாஸ் ரெடி பண்ண முடியும். வீட்டை டெக்கரேட் பண்ணுறதா இல்லைனா இன்றைக்கி கேவில் போய் வேறு ஏதாவது லூட் எடுக்கலாமா? இன்றைக்கி கேவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேவ் ரொம்ப பெருசாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே நமக்கு நிறைய லூட் கிடைக்கும். முடிஞ்ச லெவலுக்கு நம்ம உருவாக்க பார்க்குறேன்னா கேவ் இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போய் சேண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் போட்டு வீட்டை டெக்கரேட் பண்ணல. அடுத்த வீடியோ தான் டெக்கரேட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியலன்னா நம்ம கேவுக்கு போய் நான் லூட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சேண்டை மட்டுமாவது இந்த தடவை நான் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். சேண்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுறேன். அடுத்த வீடியோ நம்ம ஹீட் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். தோ சேண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட தான் இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் வந்து தேடி பார்த்தேன், அப்போயே எனக்கு கிடச்சிது. இப்போ நான் ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன் சேண்டு. அடுத்த வீடியோக்குள்ளே நான் வந்து ஹீட் பண்ணி அதை வந்து கிளாஸாக மாற்றி அடுத்த வீடியோவுக்கு நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு நம்ம கேவுக்குள்ளே போகலாம். டார்ச் இருக்கா? டார்ச் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். டார்ச் வேறு மேக் பண்ணுமா? டார்ச் மேக் பண்ணிவிட்டு வரலாம். வீட்டில் டார்ச் மேக் பண்ணுறதுக்கு வந்து கோல் இருக்கான்னு பார்க்கலாம் முதல்ல. இல்லை கோல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா? இல்லை நான் முதல்ல ஒரு டைம் வீட்டுக்கு முதல்ல போகிறேன். போயிட்டு அங்கே என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். சேண்ட் எடுத்தாச்சு. சேண்ட் நம்ம வந்து ஹீட் பண்ணி அடுத்த வீடியோவில் நம்ம கிளாஸாக மாற்றி நம்ம வீட்டுக்கு போட்டு வீட்டை டெக்கரேட் பண்ணி வீட்டுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ பொருட்கள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கேவுக்கு தான் போக போகிறோம். டார்ச்சு மஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும் டார்ச்சு. ஏன்னா அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும். இதில் மழை வேறு பெய்யுது. சரி தூங்கிட்டு நம்ம ஏஞ்சி காலையில் போகலாம். ஓகே இன்றைக்கி கேவில் சரியான சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு என்ட்ரியிலே வந்து அயன் கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 12 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு 12 கிடச்சிருக்கு. ரொம்ப இருட்டாக இருக்குது. இதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக லைட் டார்ச் தேவைப்படும். டார்ச் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே கோல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை சுற்றி எல்லா இடமுமே இருட்டாக தான் இருக்குது. கோல் கூட காணும், என் கண்ணில் படல. நான் கோல் எங்கே இருக்குன்னு தேடி கோலை எடுத்து வைக்கிறேன். கோலை வச்சு நம்ம டார்ச்சை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். கோல் எடுத்து நான் டார்ச்சை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் திருப்பி கேவுக்குள்ளே வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக என்னென்ன லூட்லாம் அடிக்கணுமோ அதை அடிக்கலாம். வீடு இங்கேருந்து நல்லாவே தெரியுது. வீடும் கிட்ட தான், கேவும் கிட்ட தான். கேவு பக்கத்துலேயே இருக்குது வீடு. அது ஒரு நல்ல விஷயம். அதனால் நம்ம ஈஸியாக கேவுக்கு வந்துடலாம், வீட்டுக்கும் போகலாம். என்ன வேணும்னாலும் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. ஒரு நல்ல ஃப்ளாட்டான பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். அதனால் நமக்கு நோ ப்ராப்ளம். ஆமாம் 12 தான் கிடச்சிருக்கு நமக்கு. 12 அயன் கிடச்சிருக்கு. இதை வச்சு ஒரு அயன் பிளாக் கூட பண்ணலாம் போல இருக்கே. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் கோல் எடுத்துக்கிறேன். கோல் எடுத்துகிட்டு நான் அப்புறம் டார்ச் ரெடி பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் கேவில். நம்ம அப்புறம் கேவில் பார்க்கலாம். கேவில் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடச்சிது, அயன் கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் கூட அயன் கிடச்சிது. இது வழியாக தான் நான் என்ட்ரி ஆகி உள்ளே வந்தேன். உள்ளே வரப்போதே எனக்கு அயன் கிடச்சிது. இங்கேருந்து ஒரு தண்ணி ஓடுது. சரி முடிஞ்ச அளவுக்கு வேகமாக உள்ளே போக பார்க்கலாம். நான் 64 டார்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 8 அயன் கிடச்சிது எனக்கு. ஏன்னா இது என்ன கேவுன்னு தெரியல. இங்கே லப்பீஸ் கூட எனக்கு கிடச்சிது. இந்த என்ன கேவுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா அயன் இருக்குது இந்த கேவில். சரி இந்த அயன்லாம் நம்ம உடச்சிக்கலாம். கடைசியாக வீடியோ முடிக்க போது நமக்கு எத்தனை அயன் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம்.
டோட்டலாக அயன் தான் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த இடத்துல. இந்த கேவில் அதிகமாக அயன் தான் இருக்குது. உள்ளே இன்னும் ஆழமாக போய்கிட்டே இருக்குது. இப்போயே வந்து 15ல் 14ல் இருக்குது. பொசிஷன் 14ல் நடுவில் பாருங்கள், 14ல் இருக்குது. -40லலாம் வந்து நமக்கு டைமண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் ஆடப்போதெல்லாம் -40ல் தான் எனக்கு அதிகமாக டைமண்ட் கிடச்சிருக்கு. 8 டைமண்ட்லாம் கிடச்சிருக்கு ஒரே டயத்தில், ஒரே பிளேஸில். ஓகே, இந்த தண்ணியை பிளாக் பண்ணி விட்டுட்டு நம்ம அங்கே நிற்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே இன்னொரு அயனு, இதையும் உடச்சி எடுத்துக்கலாம். அயன் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அயனுக்கு பஞ்சம் இல்லை போட்டிருக்கேன். அப்போ அடுத்த வீடியோலேயே நம்ம அயன் ஆர்மருக்கு மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். ஐட்டம்ஸையும் அயனுக்கு மாற்றிடலாம். அயன் ஸ்வாடு, அயன் பிக்காக்ஸ் எல்லாத்தையுமே அயனுக்கு மாற்றிக்கலாம். அயனுக்கு அப்கிரேட் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். அயன் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது இந்த கேவில். லக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இதை விட்டு இறங்கலாமா வேணாமா? கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. கீழே இன்னும் ஒரு அயன் இருக்குது. சரி, அதை அப்புறம் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இறங்கணுன்னா திருப்பி ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். பிளாக் கூட இல்லை கையில். எவனாவது வந்து அடித்தாலும் செத்து போயிடுவோம் டக்குன்னு. ஏன்னா ஹார்ட்டு கூட 3 ஹார்ட் தான் இருக்குது பாருங்களேன். 3 ஹார்ட் தான் இருக்குது. இந்த ஹார்ட்டை வச்சு நான் இங்கே இறங்குறதே பெருசு. இதில் இவனுங்கிட்டலாம் அடி வாங்கினா கண்டிப்பாக செத்துருவேன். என்ட்ரமேன் மாதிரியே தானே இருந்தது. என்ட்ரமேன் அது. ஆமாம், பார்த்துட்டான். வாயை வேறு பொழந்துட்டானே. என்ட்ரமேன் வேறு வாயை பொழந்துட்டான். எனக்கு என்ட்ரமேனை பார்த்தா வேறு கொஞ்சம் பயமாக இருக்கும். பரவாயில்ல, அவனால் வர முடியல. ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். பக்கா இல்லை எதுலேயோ சிக்கிக்கிட்டான். ஆனால் இவன் அடிப்பான். அவனுக்கு என்ன, ஸ்கெலிட்டான் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன ஒரு ஹார்ட் தான் இருக்குது. ஐயோ நவுன் தொலைஞ்சிட்டேனே. இப்போ அடிச்சிட்டானே, செத்துட்டேன். ஐயோ அவனே கம்முன்னு இருந்தா. அப்படியே ஏதாவது பண்ணி தப்பிச்சிருக்கலாம். ஒரு ஆட்டை வச்சு எப்படா தப்பிக்க முடியாது. ஓகே, திருப்பி நம்ம வேகமாக உள்ளே போயிட்டு நம்ம லூட்டெல்லாம் எடுக்கலாம். நான் உள்ளே வந்துட்டேன். நம்ம லூட்லாம் எடுத்துகிட்டு நான் இன்னொரு சைடில் அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த சைடுக்கு இந்த ஓரமாக போய் பார்க்குறேன் ஏதாவது இருக்கான்னு. முட்டு சந்து மாதிரி இருக்குது. அந்த மேலேயும் இன்னொரு வழி இருக்குது, அங்கேயும் நிறையா இருக்கும். இதுதான் லப்பீஸு நான் கிடச்சதுன்னு சொன்னேனே. இந்த லப்பீஸை வச்சு என்சான்ட்மெண்ட் கூட பண்ணலாம். ஓகே, உள்ளே வாடா. ஐயோ, உடைச்சாலும் நம்ம வந்து போய் நின்னாதான், கிட்ட போய் நின்னாதான் கிடைக்கும். இதுக்குள்ளே இறங்கி பார்க்கலாம். ஏன்னா படிக்கட்டு மாதிரியே போதே. மேன் ஷாஃப்டோ. ஐயோ, யாரா இவன்? இத்தனை சாம்பியா? ஐயோ, இந்த குட்டி சாம்பியானாச்சு. டேய் கொன்னுட்டான். கொன்னுடாத என்ன கொன்னுட்டான். என்னையே கடுப்பேற்றிட்டான். யாரா டி? இறா, வேகமாக வர. நான் பட்டிக்கே செவனேன்னு அமைதியாக லூட் அடிச்சிட்டு இருந்தா சம்மந்தமே இல்லாமல் அதுங்க 3 வந்து என்ன அடிக்குது. ஆமாம், அதுவும் சரிதான். அதானே அதுங்களோட வேலை. பரவாயில்ல, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். சரி, திருப்பி அந்த இடத்துக்கு இந்த வழியா என்ன இல்லையே. பின்னாடி திரும்பி இங்கே ஒரு சந்து வந்ததா? அந்த ரூட் வழியாக போனதா? இந்த ரூட் தான். இந்த 3 பேரையும் இதோட அந்த கதையை க்ளோஸ். என்னடா இது, நம்ம வரும்னு தெரிஞ்சு தப்பிச்சு ஓடிட்டாங்களோ? சரி, பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. இன்னும் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாமையாக விட்டுருவாங்க. இன்னும் இப்போ என்ன தங்கு ஸ்லிப் ஆகுது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இது டெட் எண்டு. அப்போ இந்த இடத்த வழியாக நம்ம போக முடியாது. ஓகே, மேலே போய் வேறு ஏதாவது அயன் கோல்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே அயன் கோல்டு தான் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். டைமண்ட் கூட கிடைக்கும், ஆனால் அதுக்கு ரொம்ப ஆழமாக போய் தேடி பார்த்தா தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச அயன் தான் நிறைய கிடைக்குது. சரி, வேறு ஏதாவது கிடச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன். தேடி பார்க்குறேன். இந்த பக்கம் ஒரு ரூட்டு வேறு போகுது. அங்கே ஒரு பூ இருக்குது. அதை நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இந்த பொருள்லாம் இதை வச்சு நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு பூ இருக்குது, அதையும் நான் எடுத்துக்கிறேன். சரி, வேறு ஏதாவது கிடச்சிதுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. இப்போயே வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3rd வீடியோ. ரொம்ப லென்த்தாக போட வேணாம். நான் இன்னும் கொஞ்சம் டைமை குறைச்சிக்கிறேன்.
போக போக நம்ம டைமிங்கை ஏற்றிக்கலாம். 15 மினிட்ஸ் மாதிரி போட ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃபிஃப்த் எபிசோட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். நமக்கு ஒரு கோல்டே கிடச்சிருச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அந்த கோல்டை எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு சில்வர் பிக்காக்ஸ் வேணும், அதாவது அயன் பிக்காக்ஸை வச்சு தான் கோல்டை மைன் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோதான் அயன் இருக்கே, எடுக்கலாமேன்னு கேட்டால் இதை நம்ம உருக்கி இதை பிக்காக்ஸாக மாற்றணுன்னா நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும். திருப்பி வீட்டுக்கு போய் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் இதை இன்னொரு வீடியோவில் வந்து எடுக்கலாம், அப்புறமா அடுத்த வீடியோவில் வந்து எடுத்துக்கலாம். ஐயோ கண்ணை உறுத்துதே. வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, இன்னும் ஒரு 2-3 இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு நிறைய கோல்டு இருக்கும் போல் இருக்கு. கோல்டும் நம்ம பிக்காக்ஸும் உடஞ்சிருச்சு. லைட்டும் 26 தான் இருக்குது. டார்ச்சும் நம்ம வீட்டுக்கு போகிறது தான் உச்சிதமான செயலாக இருக்கும். சரி, எப்படியாவது அப்படி இப்படி மேலே ஏறி பார்க்குறேன். ஓகே, நல்ல காலம். இருக்கிற பிளாக்கை வச்சு மேலே ஏறிடலாம் போட்டுருக்கு. இது ஈஸியாக உடச்சிடலாம். அங்கே ஒரு அயன் இருக்குது. சரி பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே இப்போ 40 அயன் இருக்குது. வீட்டில் வேறு ஒரு 12 அயன் இருக்குது. டோட்டலாக 52 அயன் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் செக் பண்ணி டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் மேலே ஏறிட்டுருக்கேன். இன்னும் முட்டிக்கிச்சு. இந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு தோணுது. எனக்கு வேணாம் தான் தோணுது. ஏன்னா அந்த தண்ணி இருக்கிறதுனால என்னால் வேகமாக ஓட முடியுது. எனக்கு ஹெல்த் கம்மியாகலை. இங்கே ஒரு 12, அப்போ 52 இருக்குது நம்மக்கிட்ட டோட்டலாக. ஓகே, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே லாங் ஆகிடுச்சு. இதோ இங்கே இப்போ நான் வைக்கிறேனே இந்த பொருட்களெல்லாம் பயன்படுத்தி தான் நான் வீட்டை டெக்கரேட் பண்ண போகிறேன். 14 லப்பீஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து சில்வர் 52 சில்வர் கிடச்சிருச்சு. ரொம்ப அதிகமாக தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 3rd வீடியோன்றதுனால 52 சில்வர்ன்றது கொஞ்சம் அதிகம்தான் நமக்கு. அப்புறம் ஒரு ஸ்டாக்கு சாண்டு எடுத்திருக்கோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். அந்த முடிஞ்சால் அந்த கோல்டையும் எடுக்க பார்க்கலாம். நம்ம வந்து அயன் ஆர்மருக்கு மாறலாம் முதல்ல அடுத்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம அதான் பண்ணோம். செட்டிங்ஸு கொடுக்கறதுக்கு பதில் நான் அதை கொடுத்துட்டேன். சரி, நான் 3rd பர்சனில் வச்சுக்கிறேன். 3rd பர்சனில் வச்சா வேறு வியூவில் தெரியும். ஓகே, வியூ மாற்றியாச்சு 3rd பர்சனில். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வேறு என்ன, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நான் வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுறேன். நம்ம அயன் ஆர்மருக்கு மாதிரிலாம் அடுத்த வீடியோவில் அந்த கேவில் போய் முடிஞ்சால் கேவில் போய் நம்ம அந்த கோல்டு எடுக்கலாம். கோல்டு இன்னும் கொஞ்சம் அயன் இருந்தது, அந்த அயனையும் எடுக்கலாம். அடுத்த வீடியோலையும் நம்ம கேவுக்கு போகலாம். சரி, டாட்டா பாய் பாய்.